அன்புள்ள இயேசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் எங்களை தேற்றுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பும். இரத்த கோட்டைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவோடு கூட இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா, இந்த வீடியோவை பார்க்கிறதான ஒவ்வொரு உள்ளத்திலே நீர் பேசும் ஆண்டவரே. நீ கிரியை செய்யும். அந்த குடும்பத்திற்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாய் நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு மூடி மறைத்து கொள்ளட்டும் ஆண்டவர். ரத்த கோட்டைக்குள்ளாய் நீர் மறைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலை என்று சொல்லி நாம் பாடுவோம். கர்த்தரை நம்புகிற ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசத்தோடு கூட அறிக்கையிட்டு நாம் பாடுவோம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல.
யாக்கோபு தன்னந்தனியாய் நடந்து கொண்டிருந்த வேளையிலே கர்த்தர் அவனை அழைத்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் மாறாதவர். யாக்கோபுக்கு வாக்களித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே நீர் எங்களை கைவிடாத நேசர். ஆண்டவரே நீர் சொன்னதை செய்யும் அளவு நீர் எங்களை கைவிடுவதில்லை. ஆண்டவரே அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி அவரை நாம் பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. யார் கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மை கைவிடாத நேசர். தாய் தகப்பன் கைவிட்டாலும் அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன். விசுவாசத்தோடு கூட அவரை நாம் பார்ப்போமா? Thank you Lord. இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். Hallelujah. Thank you Lord. என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். எல்லாரும் சொல்லுவோமா? இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். கட்டவிழ்த்தார் என்னை, கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் தூரத்தி விட்டார். கட்டவிழ்த்தார் என்னை, கட்டவிழ்த்தார், சத்துருவை அவர் தூரத்தி விட்டார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் எடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் எடுத்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டுக் கொண்டார் என்னை, மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். மீட்டுக் கொண்டார் என்னை, மீட்டுக் கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டுக் கொண்டார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த நாவி தந்தார். சொந்த பிள்ளை, சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த நாவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம் தந்தார், சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தார் இயேசு, ஜெயம்
மகிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க. ஆமென். விசுவாச வலிமை தந்தார். இயேசு என் தேவன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவே எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன். இயேசு என் ஜீவன். இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன். இயேசு என் ஜீவன். இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன். இயேசு என் ஜீவன். இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். அவரே நமக்கு எல்லாமா இருக்கிறார். ஹalleluya. முழுவதுமாய் அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். முழு உள்ளத்தோடு கூட, முழு ஆத்துமாவோடு கூட அவரை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஹalleluya. thank you Lord. நீரே எங்கள் தஞ்சம் ஆண்டவரே. நீரே எங்கள் தெய்வம். நாங்கள் நம்புகிற தெய்வம் நீர்தான் ஆண்டவரே. வேறொடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிற தேவன் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் சார்ந்து உள்ளோம். ஓ ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஓ thank you. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஏங்குதே, கதறுதே, என் உள்ளம் துடிக்குதே. ஏங்குதே, கதறுதே, என் உள்ளம் துடிக்குதே. பிரசன்னம், பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம். மாறாத பிரசன்னம். தேவ பிரசன்னம், 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 மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம். தேவ பிரசன்னம். மலை போன்ற சோதனை நேர்ந்தாலும், இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தாலும், சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும், சவால்கள் என்னை கலங்க செய்தாலும், சவால்கள் என்னை கலங்க செய்தாலும், மலை போன்ற சோதனை நேர்ந்தாலும், இருள் போன்ற துன்பங்கள் சூழ்ந்தாலும், சத்துருக்கள் என்னை எதிர்த்து வந்தாலும், சவால்கள் என்னை கலங்க செய்தாலும், உம் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். உம் பிரசன்னத்தால் பிரசன்னத்தால் ஜெயிப்பேன், ஜெயித்து முன்னேறுவேன். பிரசன்னம், பிரசன்னம்,
தேவனுடைய பிரசனத்தை விரும்புகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிரசனம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய நாம் விரும்ப வேண்டும். குடும்பத்திலே எல்லா இடங்களிலும் நம் பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உம்முடைய பிரசனம் இறங்கட்டும், ஆண்டவரே உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? தேவனுடைய பிரசனம் நமக்கு மிகுந்த பாதுகாப்பா இருக்கிறது. தேவனுடைய பிரசனம் தான் நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசனத்தை நாம் விரும்புவோம்.
ஆண்டவரே, நீ செய்த ஒவ்வொரு நன்மைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். நீ ஏராளமான எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ கிருபைகள் எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் பாத்திர நீரே ஆண்டவரே. அப்பா, உம் பாதத்தை தொட்டு முத்தமிடுகிறோம். ஆசீர்வதியும். பாடலை கேட்டு ஒவ்வொருவரின் உள்ளத்திலே பிரசன்னம் இறங்கினதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய சந்தோஷத்தினால, சமாதானத்தினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பின தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவர் உடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்கள் முழுதுமாக கர்த்தர் அற்புதமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நம் தேவனாய் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பு நாம் இன்டர்நேஷனல் ஃபேமிலி டே என்று சொல்லி மே 15 நினைவு கூர்ந்து, அந்த நாளை நினைவு கூர்ந்து அநேகர் வாழ்த்துக்களை அனுப்பி கொண்டதை எல்லாம் பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் குடும்பம் மிகவும் முக்கியமான ஒன்று. நம் தேவனாகிய கர்த்தர் அநேக நன்மைகளை மனித வாழ்வுக்கு, மனிதனுக்கென்று தேவன் சிருஷ்டித்து படைத்தார். அதில் மிகவும் முக்கியமான ஒன்று குடும்பம். இந்த குடும்பமானது மனிதனுடைய சிந்தையிலோ அல்லது அவருடைய அறிவினாலோ அவருடைய எண்ணங்களிலே தோன்றினதான ஒன்று அல்ல. குடும்பம் என்பது தேவனால ஏற்படுத்தப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு அற்புதமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே தேவன் குடும்பத்தை கட்டுகிறவராக, குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதான தேவனாக அவர் இருக்கிறார். இங்கே நாம் கவனிக்கிறதான வேளையில் பாருங்க, எனக்கு இந்த லாக்டவுன் இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு விதத்தில் கொஞ்சம் கடினமான ஒரு சூழல் இருந்தாலும், இன்னொரு விதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு நாட்கள். அது என்னன்னா, இந்த நாட்களில் அநேகர் குடும்பங்களிலே தங்கி தன் குடும்பத்தினரோடு கூட நேரத்தை செலவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். மனுஷன் ஒரு மிஷனை போல ஓடிட்டு கிடந்ததை நாம் பார்க்கிறோம். அநேகர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய முகத்தை கூட பார்க்கறதில்ல. காலையில் எழுந்து போயிட்டு ராத்திரி குழந்தை தூங்கும்போது வருவாங்க. இப்படியே ருட்டீனாக அவருடைய வாழ்நாட்கள் போய் கொண்டதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்கள் குடும்பத்தினுடைய அந்த நல்ல ஒரு உறவுகளை கட்டி எழுப்ப இந்த நாட்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது என்பதை நான் நம்புகிறேன். சில நாட்களுக்கு முன்பாக வெளி தேசத்திலிருந்து ஒரு நண்பர் என்னோட கூட ஃபோன் மூலமாக பேசும் பொழுது அவர் சொன்னார், அதாவது பாருங்க, ஒருவருக்கு அந்த கொரோனா வைரஸ் இருந்ததுனால அந்த முழு வேலை செய்கிற அநேகரை தனிமைப்படுத்தி வைத்திருந்ததுனால, அதாவது ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் பெரிய ஒரு ஷெட்டில் பெட் எல்லா வசதியும் சொல்கிறார், எல்லா வசதியும் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் தனிமையாக இருக்கிறேன், குடும்பத்தை விட்டு தூரமாக இருக்கிறேன், பிள்ளைகளை விட்டு தூரமாக இருக்கிறேன், உறவுகளை விட்டு தூரமாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருக்கு சொன்ன, பயப்படாதீங்க, சீக்கிரத்தை எல்லாம் மாறும், மீண்டுமாய் குடும்பத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லும் பொழுது, நான் நம்புகிறேன் பாஸ்டர், ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆகினால குடும்பத்தினுடைய மகத்துவத்தை, குடும்பத்துடைய மேன்மைகளை இந்த நாட்களில் மனிதன் கொஞ்சமாகிலும் அதை எண்ணி பார்க்க இந்த நாட்கள் மிகவும் ஏதுவாக இருந்திருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த குடும்பம் என்பது
தேவனால ஏற்படுத்தப்பட்டதான அற்புதமான ஒரு பந்தமாக இருக்கிறது. ஆகையினால இந்த குடும்பத்தை தேவன் ஏற்படுத்தியதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எல்லாத்தையும் கர்த்தர் உண்டாக்கி சிருஷ்டித்திருக்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் நோக்கம் இல்லாமல் தேவன் உண்டாக்கவில்லை, சிருஷ்டிக்கவில்லை. சும்மா எதையாகிலும் உண்டாக்கல. எல்லாத்தையும் சிறப்பாக அற்புதமாக தேவன் உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவர் உண்டாக்கின ஒன்றும் அழிந்து போகிறது இல்லை. தேவன் உண்டாக்கின எல்லாமே என்ன செய்யணும் சொன்னா அது நிலைத்து இருக்கிறது. அது சரியாக தன்னுடைய செயல்பாடுகளில் இருந்து செயல் ஆட்சி கொண்டிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகினால சகலத்தையும் சிறப்பாக தேவன் சிருஷ்டித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்போ இங்க நாம் வரும் பொழுது ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். எனக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா, தேவன் குடும்பத்தை உண்டாக்கினதற்கான நோக்கம் என்ன, எதற்காக கர்த்தர் குடும்பத்தை உருவாக்கினார், நோக்கம் என்ன. குடும்பம் என்கிறதான தலைப்பு மிக பெரிதான ஒரு டாபிக். அப்போ இந்த ஒரு 15-20 நிமிஷத்துல முழுவதுமா இதை சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு சின்ன தாட், சின்ன ஒரு சில விஷயங்களை மாத்திரம் இந்த காலவேளை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே வேதாகமம் சொல்லுகிறது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு, அதுக்கு முன்பாக 17ஆம் வசனம் சொல்கிறது, நானும் யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் இங்கே கவனிக்கிறோம். இப்போ இங்கே ஆரம்பத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நானும் யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து என்று சொல்லி நான் பார்க்கிறோம். யாக்கோப்பு குடும்பத்திற்கு அங்கே வசனம் சொல்லுது, கர்த்தர் என்ன செய்றாராம், தம்முடைய முகத்தை மறைத்ததாக நாம் பார்க்கிறோம். ஆனால் பாருங்க, நம்முடைய குடும்பங்களுக்கு தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அல்லது தம்முடைய முகத்தை, தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை அவர் வெளிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படி அவருடைய மகிமையான பிரசன்னம் தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிதான சந்தோஷத்தை, ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அவர் தம்முடைய பிரசன்னத்தை நம்முடைய குடும்பத்துக்குள்ளே அவர் கொண்டு வர வேண்டும், அவர் இருக்க வேண்டும், அவர் நம்முடைய வீடுகளிலே உலாவ வேண்டும் என்று நாம் விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் குடும்பமாக கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் குடும்பமாக கர்த்தருக்காக எதிர்பார்த்திருக்க வேண்டும். மாத்திரமல்ல, பாருங்க, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் காணப்பட வேண்டும், அல்லது சாட்சிகளாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய குடும்பங்களிலே அவர் இருந்து நம்முடைய குடும்பங்களை தழைக்க செய்வார், ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, நாம் அநேகருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆகவே இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது, குடும்ப காரியங்களை வரும் பொழுது இன்னைக்கு அநேக மக்கள் என்ன செய்கிறார்கள், அதாவது திருமணத்துக்குள்ளே வரும் பொழுது அவருடைய அநேக விதமான காரியங்களை அவர்கள் மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிறாங்க. அதாவது பாருங்க, சிலர் அதாவது அஞ்ஞானம் பார்க்கிறார்கள், சிலர் ஏதாகிலும் என்ன செய்யணும், தீர்க்கதரிசிகளை நாடி ஓடுறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அதாவது அநேக விதமான காரியங்களை மனுஷன் நாடி போய் பொருத்தம் பார்க்க முடிய போகிறாங்க. ஆனால் பாருங்க, எப்படி பார்த்தாலும், எப்படிப்பட்ட வேலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட வீடு வசதிகள் இருந்தாலும், எப்படிப்பட்டதான ஜோடி பொருத்தத்தை நீங்கள் பார்த்து மனுஷனுடைய ஆலோசனை அப்படி நடத்தினாலும், கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்காவிட்டால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆகவே குடும்பத்தை கட்டுகிறவரும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவரும் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. பாருங்க, இங்கே
19ஆம் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. இங்கே நாம் கவனிக்கும் பொழுது, அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறஇடத்திலும் முணுமுணென்று ஓதுகிற குறிக்காரிடத்திலும் விசாரிங்கள் என்று சொல்லும் பொழுது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ, உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, can the living find out the future from the dead? Why not ask God? Why not ask God? உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, உன்னுடைய வாழ்க்கை குறித்து, உன்னுடைய குடும்பத்தை குறித்து, உன்னுடைய பிள்ளைகளை குறித்து you should ask God, because he is our great creator. அவர்தான் நம்மை சிருஷ்டித்தார். 43ஆம் அதிகாரத்தில் ஏசாயாவில் சொல்லுகிறது, அதாவது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர், உங்களை என்னையும் உருவாக்கினவர். பாருங்க, ஜீவ சுவாசத்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஊதி இருக்கிறவர். மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் நேசித்தது நிமித்தமாக அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காய் கொடுத்து, நமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தவரும் அவரே. ஆகவே சிருஷ்டித்தவரும் அவர், நம்மை உண்டாக்கினவரும் அவர், நம்மை மீட்டெடுத்தவரும் அவர். ஆகையினால அவரை விட்டுட்டு மனுஷன் பாருங்க, மனிதனை தேடி, அறிவை நாடி, உலகத்துடைய அனுபவங்களை நாடி, யாரோ ஒன்று சொல்வதை கேட்டு வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் என்று நினைப்பது மிகவும் தவறான ஒரு காரியம். பாருங்க, அதாவது யார் உருவாக்கினார்களோ அவர்களுக்கு தான் என்ன செய்யும், சகலமும் தெரியும், சகலமும் அவளுக்கு அறிந்திருக்க முடியும். பாருங்க, அவரிடத்துல போனதான் அந்த காரியங்களை சரி செய்ய முடியும். ஆகையினால பாருங்க, தேவன் தான் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறபடினால, தேவ பிரசன்னத்தினால நிறைந்து தேவனோடு கூட இருக்கிறதான குடும்பம் தான் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். அப்படிப்பட்டதான குடும்பத்தை குறித்துதான அற்புதமான நோக்கம், ஆண்டவர் ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் குடும்பத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினால இங்க நாம் பார்க்கிறதான வேளையில மாத்திரமல்ல, இந்த ஏசாயா சொல்லும் பொழுது சொல்றாரு, நாங்கள் என்ன செய்கிறோம், இஸ்ரேலிலே நானுடைய பிள்ளைகளும் அற்புதங்களும் அடையாளங்களுமாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு சாட்சிகளாக இருக்கிறோம், கர்த்தருக்கென்று நாங்கள் வாழ்கிறோம், கர்த்தரின் நாமத்துக்கு மகிமைக்காக எங்களுடைய குடும்பம் வாழ்கிறது என்பதை போல அவர் சாட்சியாக சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகையினால பாருங்க, 3 குறிப்புகளை வேகமாய் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதல் காரியம், தேவன் குடும்பத்தை உண்டாக்கினதான நோக்கம் என்ன? முதல்ல பார்க்கும் பொழுது, பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படியாக, பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படியாக. பாருங்க, வசனம் சொல்லு, தேவனிடத்துல, அதாவது அவரிடத்துல ஆவி நிறைவாய் இருந்தது. அப்போ ஒரே நேரத்தில் அநேகரை அவர் உருவாக்கி இருக்கலாம். ஆனால் ஒரே மனுஷனை தான் ஆண்டவர் உருவாக்கினார். எதற்காக? பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக, பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக. அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், பாருங்க, பக்தியுள்ள சந்ததி உருவாக்க வேண்டும், பக்தியுள்ள சந்ததி உருவாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதே புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லும் பொழுது பாருங்க, இங்கே தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே நாம் கவனிக்கிறதான வேளையில் அவருடைய சாயல் என்று சொல்லும் பொழுது அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயை, பொறுமை, தாழ்மை, சந்தோஷம், சமாதானம், இப்படிப்பட்டதான அற்புதமான சாயலில நாம் உருவாக வேண்டும் என்று கர்த்தர் அந்த சாயலில் தான் மனுஷனை இந்த பூமியில தேவன் உண்டாக்கினார். ஆகினால இங்க நாம் பார்க்கிறதான வேளையில இந்த சாயல தான் நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இதோ
கிறிஸ்துவ பெயரை வெளிப்படுத்துவது அல்ல, கிறிஸ்தவ அல்லது நம்முடைய மேல் வேஷங்களை வெளிப்படுத்துவது அல்ல, அவருடைய சாயலை நாம் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதான் இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவன் மனிதனை தேவ சாயலாக அவனை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். தேவன் வெறும் ஆணை உண்டாக்கி விட்டுட்டு இப்படி விடல, அவனுக்கு ஏற்று துணையாக இருக்கும்படியே ஒரு பெண்ணை உருவாக்கினார். ஆண் ஒரு விசேஷமானவன், அதே போல பெண்ணும் ஒரு விசேஷமானவன். ஆகையினால இருவரும் தேவனுடைய படைப்பாக, தேவனுடைய சிருஷ்டிப்பாக இருக்கிறார்கள். ஆகவே இங்கே கவனிக்கும் பொழுது, இங்கே நாட்களில் பார்க்கும் பொழுது மேற்கத்திய நாடுகளிலும் இப்பொழுது நம்முடைய தேசத்திலும் கூட பாருங்க, அதாவது தவறுதலான உறவுகள் உண்டாகி ஆணோடு ஆண் திருமணம் செய்வது, பெண்ணோடு பெண் திருமணம் செய்வது, இப்படியெல்லாம் வெளி தேசங்களிலே சில திருச்சபைகளிலும் இப்படிப்பட்ட திருமணம் நடந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்க, இது தேவனுடைய பார்வையில் மிகவும் அருவருப்பான ஒரு காரியம். ஆணோடு ஆண் திருமணம் செய்வது என்பது தவறு, பெண்ணோடு பெண் திருமணம் செய்வது என்பது தவறு. பாருங்க, ஆணுக்கு ஏற்ற ஒரு துணையை, ஒரு பெண்ணை தான் தேவன் கொடுத்தார். ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷ்டித்தார். அவர்கள் மூலமாக நல்ல ஒரு பக்தியுள்ள சந்ததி உருவாக வேண்டும், அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். ஆகவே மனுஷ அறிவின்படி அல்லது மனுஷன் எதையோ யோசித்து எதையோ கற்பனை பண்ணி எனக்கு சுதந்திரம் வேண்டும், நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழுவோம் என்பது, அது முரட்டாட்டம் பண்ணுவது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். தேவன் அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. அவள் தேவனுடைய திட்டத்துக்கு வெளியே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்கள் ஒரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆகவே இங்கே கர்த்தருக்கு பயந்து இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய சட்டத்திட்டத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறதான தம்முடைய பிள்ளைகளை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே பக்தியுள்ள சந்ததி உருவாக வேண்டும். அது முதல் நோக்கம். தேவனுடைய நோக்கம் என்ன? குடும்பத்தை உருவாக்கின முதல் நோக்கம் என்னன்னா, பக்தியுள்ள சந்ததி உருவாக வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் கவனிக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சமுதாயத்திற்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள், ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய குடும்பம், அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்போ இங்கே கவனிக்கும் பொழுது பாருங்க, அதாவது இன்று நம்முடைய சமுதாயத்தை நாம் நோக்கி பார்ப்போமானால் சற்று யோசித்து பாருங்க. உங்களை சுற்றி இருக்கிறதான மக்கள், உங்களுடைய தெருக்களில் வசிக்கிற மக்கள், உங்களுடைய ஊரில் இருக்கிற மக்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம என்ன யோசிக்கிறோம்? அநேகருடைய வீடுகளில் நாம் பார்க்கும் பொழுது எப்பொழுது பார்த்தாலும் சண்டைகளாக இருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் பாருங்க ஒரே கூச்சலும் சத்தமாக இருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் குறைவுகள் இருக்கிறது. சில இடங்களிலே நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, அதாவது குடித்து விட்டு பலவிதமான அங்கே போராட்டம் இருக்கிறது. அநேக இடங்களில் பார்க்கும்பொழுது கொள்ளை நடக்கிறது, கொலை நடக்கிறது. அநேக இடங்களில் பார்க்கும்பொழுது திருடு நடக்கிறது. அநேக விதமான துர்செயல்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்முடைய சமுதாயத்தை சுற்றி இதெல்லாம் நடந்துட்டே இருக்கிறது. அடிக்கடி பாருங்க சண்டைகளினால பாருங்க சமாதானம் இல்லாமல் இருக்கிறதான சமுதாயம், சமாதானம் இல்லாத இருக்கிற அநேக குடும்பங்கள், கண்ணீரோடு கூட இருக்கிற அநேக குடும்பங்கள், எப்பொழுதும் பார்த்தாலும் ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்ந்துட்டு இருக்கிறதான ஒரு சமுதாயத்தை நாம பார்த்துட்டே இருக்கிறோம். இப்போ இங்க கவனிக்கிறதான வேளையில அநேக நேரில் நாம் என்ன நினைக்கிறோம்? நாம நன்றா இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் நன்றா இருக்கிறார்கள், எங்களுடைய குடும்பம் நன்றா இருக்கிறது, ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அல்ல. தேவன் அதற்கென்று உங்களை என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து ஆசீர்வதிக்கும் பொழுது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னுடைய சமுதாயத்திற்கு, உன்னுடைய ஜனத்திற்கு, உன்னை சுற்றி இருக்கிறதான மக்களுக்கு, உன்னுடைய தெருவுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க, நீங்கள் அந்த குடும்பங்களுக்கு
அந்த சமுதாயத்துக்கு பாதுகாப்பாக இருக்கதான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல நாட்டி இருக்கிறார். தேவன் எங்களை வைத்திருக்கிறார். ஆகவே குடும்பமாக நாம பாருங்க, தேவனுடைய திட்டத்துக்குள்ளா இருந்து அந்த குடும்பங்களுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆகவே குடும்ப நிலைகளிலே பாருங்க, சமாதானம் இல்லாமல் குழப்பமான நிலைகளிலே இருக்கிறதான குடும்பங்களிலே பாருங்க, ஒருவேளை அவர்கள் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், பல இடங்களிலே வேலை செய்வர்களா இருக்கலாம். ஆனால் இவர்களால் தன்னுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியாமல் அல்லது தன்னுடைய வேலைகளை சரிவர செய்ய முடியாமல் அவருடைய மனதினால அநேக விதமான பாதிப்பு, குடும்ப சூழலிலே பாருங்க சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, குழப்பமான நிலைகள், அதே மனநிலையோடு கூட வேலைக்கு வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய அவங்களுடைய காரியங்களை அவங்க வெளிப்படுத்த முடியலை, அவங்களுடைய திறமைகளை முழுவதுமாக வெளிப்படுத்த முடியாமல் அநேகர் தவிக்கிறார்கள், அநேகர் சோர்ந்து போகிறார்கள், அநேகர் வேலைகளை பாருங்க ரிசைன் பண்ணி வெளியே வர்றாங்க. என்னால் முடியல, டென்ஷனாக இருக்குது ஜாபு, ஆகினால பாருங்க அதை செய்ய முடியலன்னு சொல்லி அநேகர் என்ன செய்ய வெளியே வர்றாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் முழுவதுமாக அவர்கள் என்ன செய்ய முடியல, அவர்கள் தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்த முடியல. ஏன்னா குடும்பத்துக்குள்ளாக சமாதானம் இல்லை, குடும்பத்துக்குள்ளாக குழப்பமான நிலைகள். ஆகவே குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது, குடும்பம் சமாதானமாக இருக்கும் பொழுது சபை ஆசீர்வாதமாக இருக்கும், நம்முடைய சமுதாயம் ஆசீர்வாதமாக இருக்கும், நாம் வேலை செய்கிற இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே முதலாவது நாம் கட்டி எழுப்ப வேண்டியதான இடம் நம்முடைய குடும்பம். முதலாவது வர வேண்டியதான எழுப்புதல் நம்முடைய குடும்பம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீர் நானும் முதலாவது நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும், நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாக வார்த்தைக்குள்ளாய் கட்டி எழுப்பணும். இரண்டாவது நம்முடைய குடும்பத்தை நாம் கட்டி எழுப்பணும். நம்முடைய குடும்பத்தை நாம் கட்டி எழுப்பும் பொழுது அங்கிருந்து எழுப்புதல் உருவாகும். அங்கிருந்து குடும்பமாக சபைக்கு நாம் வரும் பொழுது சபைக்குள்ளாக ஒரு பெரிதான ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும், எழுப்புதல் உண்டாயிருக்கும். சபைக்குள்ளே எழுப்புதல் வரும் பொழுது சமுதாயத்துக்குள்ளே ஒரு பெரிதான எழுப்புதல் உண்டாகும். ஆகவே தேவனுடைய நோக்கம் என்ன? நம்முடைய சமுதாயத்திற்கு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். முதல் காரியம் நாம் பார்த்தோம், பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படியாக தேவன் குடும்பத்தை கர்த்தர் உண்டாக்கினார். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சமுதாயத்திற்கு நாம் பாதுகாப்பாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை குடும்பமாக வைத்திருக்கிறார். ஆகவே நாம் எவரானும் எப்படியானாலும் போகட்டும் என்று இருக்கக்கூடாது. நாம் அவளுக்காய் பாரப்பட வேண்டும், நாம் அவளுக்காய் ஜெபிக்க வேண்டும். ஒரு மனிதனாகிலும் அழிந்து போகிறது, கெட்டு போகிறது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆக ஒருவேளை குடிக்காரராக இருக்கலாம், ஒருவேளை அவள் பொல்லாத வழி நடக்கிறவளாக இருக்கலாம், ஆனால் அவளுக்குள்ளே ஒரு ஆத்துமா இருக்கிறது. தேவன் அந்த ஆத்துமாவை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஆத்துமாவை அவர் சிலுவையில், அந்த ஆத்துமாவுடைய ரட்சிப்புக்காக கல்வாரி சிலுவையில் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நான் அவளுக்காய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய வாழ்க்கையை தொடுவார், அவளை மாற்றுவார். ஆகவே வசனம் சொல்லுது, ஒரு துன்மார்க்கனா இருந்தாலும் பொல்லாப்பு செய்வனா இருந்தாலும் அவன் தன்னுடைய துன்மார்க்கத்தில் மரிக்கிறதை தேவன் ஒரு நாளும் விரும்புகிறது இல்லை. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் மரிக்கிற தேவன் விரும்பவில்லை. எப்படியாகிலும் அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆகவே நாம் யாரையும் நியாயம் தீர்க்க முடியாது. இவர்கள் சரியில்லை, அவள் குடிக்காரர்கள், அவள் பொல்லாதவர்கள், மோசமானவர்கள் என்று சொல்லி யாரையும் நாம் தீர்ப்பு செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரம் என்ன? அவளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நம்முடைய சமுதாயத்திற்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் கவனிக்கிறதான வேளையில பாருங்க, இந்த மூன்றாவது காரியத்தை நாம் கவனிக்கும் பொழுது, அதாவது பாருங்க, நம்முடைய குடும்பத்தை நாம் நன்றாக நடத்த வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்முடைய குடும்பத்தை நாம் நன்றாக நடத்த வேண்டும். பரிசுத்தத்தில் நாம் என்ன செய்யணும்? நடத்த வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது என்று சொன்னால் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய குடும்பத்தின் மூலமாக தான் சமுதாயத்திற்கு நாம் பரிசுத்தத்தை காண்பிக்க முடியும். நான் முன்பு சொன்னது போல நம்முடைய வெளி வேஷங்களினால, நாம் உடுத்துகிறதான உடையினால மாத்திரம் வெளி உலகத்திற்கு நாம் கிறிஸ்தவர்களாக காண்பிக்காதபடி
நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய நடத்தையின் மூலமாய், நம்முடைய கிரியைகள் மூலமாய், நம்முடைய வார்த்தையின் மூலமாக உலகத்திற்கு என்ன செய்யணும்னா நாம் பரிசுத்தத்தை காண்பிக்க வேண்டும். உண்மையாகவே பாருங்க, அதாவது தேவன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கிறார். தேவன் இப்படிப்பட்ட ஒரு நன்றாக ஒரு நல் வாழ்க்கையை கொடுக்கிறார் என்பதை குறித்து பாருங்க, மக்களுக்கு நாம் கொண்டு வர வேண்டியது, காண்பிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பாருங்க, இந்த நாள் எண்ணப்படும் அளவும் கூட யூத சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதருடைய பிள்ளைகளை சிறு வயது முதற்கொண்டு ட்ரெயின் அப் பண்ணுவாங்க. ஆணுடைய வார்த்தைகளை, வசனங்களை படிக்க, அந்த வேத வாக்கியங்களை படிக்க அவளை ட்ரெயின் அப் பண்ணுவாங்க. அவள் எங்கேஜ் ஆகிறதுக்குள்ள அந்த வேதத்தை முழுவதுமாக அவளை அறிந்து கொள்வார்கள். அவர்கள் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உலக நாடுகளிலே மிகவும் ஞானம் உள்ளவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா இஸ்ரேலில் தான் இருக்கிறாங்க, யூத மக்கள் தான் இருக்கிறாங்க. மாத்திரமல்ல, மருத்துவத்துறையிலும் கூட உயர்ந்திருக்கிற நிலை இருக்கிறவங்களும் அவங்க தான். ஏன்னா தேவன் அவளை சிறந்தவர்களாக வைக்கிறேன். ஏன்னா தேவட வார்த்தை ஒரு மனுஷனை விசேஷமானவனாக, விசேஷித்த ஞானம் உள்ளவனாக அவனை மாற்றுகிறது குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்க, தானியேலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே இருந்த பாபிலோனில் இருந்த கல்தேயர், அங்கே இருந்ததான அந்த மனுஷர் எல்லாரையும் பார்க்கலாம் 10 மடங்கு சமத்திராக அவளை ராஜா கண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 10 times, 10 மடங்கு. வெளி தேசத்தவர்கள் இந்த ஊர்ல வந்து இவர்கள் இங்க படித்து இந்த மொழியெல்லாம் படிச்சுட்டு இங்க இருக்கிற மக்களை விட 10 மடங்கு சமத்திராக கண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். இது அவர்களால் நடந்த காரியம் அல்ல, தேவன் கொடுத்ததான ஞானம். அப்போ இங்க கவனிக்கிற வேளையில, அப்போ இந்த நிலையில அவர்கள் சிறந்து இருக்கிறார்கள் என்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் தன்னுடைய நேரத்தை சரியான விதத்தில் தேவனுடைய வார்த்தை பயிற்சித்து அதை நடக்க தங்களை அர்ப்பணித்து வாழ்கிறபடினால் தான் அவர்கள் சமுதாயத்திற்கு, உலகத்திற்கு, தேசத்திற்கு ஆசீர்வாதமானவர்களாக யூதர்கள் இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்முடைய குடும்பம் அப்படி மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எனக்கு பாருங்க, வெளி தேசங்களில் பிள்ளைகளை கண்டித்தா, பிள்ளைகளை அடிச்சா உடனே போலீஸ் வந்துடும். உடனே போலீஸ் வந்து என்ன செய்யணும் சொன்னா, பிள்ளைகளை அடிக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. சில சின்ன சின்ன விஷயங்களுக்கு புருஷன் மனைவிக்குள்ள அதாவது சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே அதை ஏற்றுக்கொண்டு அல்லது அது கொஞ்சம் இறங்கி போகவும் அல்லது மன்னிக்கவும் இடம் இல்லாமல் உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதாவது டிவோர்ஸ்க்கு நேராக திரும்புகிறாங்க. எங்களுக்கு என்ன செய்யணும், வாழ முடியாது, எங்களுக்கு விவாகரத்து வேணும் என்று சொல்லி அப்படி ஓடுறாங்க. இவ்வளவு வேதனையான ஒரு காரியம். இதற்காக தேவன் குடும்பத்தை உருவாக்கவில்லை. அப்போ பிரச்சனைலாம் வருவதற்கு காரணம் என்ன? ஏன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருகிறது? பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்லை, பிரச்சனை இருக்கிறது. ஏன் அந்த பிரச்சனை வருகிறது, எப்படி அந்த பிரச்சனை நாம் தீர்க்க முடியும் என்பதை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ வேத வசனத்தினுடைய வாயிலாக தேவன் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், ஒரு கணவனானவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மனைவியானவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், முதியோர் எப்படி நடந்துக்கணும், விதவையான ஒரு ஸ்திரீ எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு பாருங்க பாலிய ஸ்திரீ எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் வேத புத்தகத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதன்படி வாழ தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த குடும்பம் கட்டி எழுப்பப்படும், அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு பெரிய வீடுகள் இருக்கிறது, நிறைய பொருட்கள் இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது, ஆனால் அநேகரை தனிமை வாட்டி கொண்டிருக்கிறது. தனிமை. சிலர் வந்துடைய கூக்குரல் என்னன்னு சொன்னா, ஐயோ முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா இப்படிலாம் இருந்திருப்பேன், இப்படிலாம் நடந்துட்டு இருப்பேன், இப்பொழுது என்னுடைய கணவனை இழந்துட்டேன், என்னுடைய மனைவி இழந்துட்டேன், என்னுடைய பிள்ளைகள் இழந்துட்டேன்னு சொல்லி எத்தனையோ மக்கள் சொல்லி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையினால் அப்படி இராதபடிக்கு என்னுடைய குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே கட்டி எழுப்போம். கர்த்தர் உண்டாக்கின, கர்த்தர் உருவாக்கி இருக்கிறதான குடும்பம், இந்த குடும்பத்தை நாம் கட்டி எழுப்புவதில் எப்பொழுதும் நாம் கவனமாய் ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தையோடு கூட நம்முடைய குடும்பத்தை நடத்த நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே ஒரு மனிதனை, ஒரு வாலிபனை அரசாங்கம் திருத்த முடியாது, சட்டம் திருத்த முடியாது, காவல்துறை திருத்த முடியாது. அவர்கள் தண்டிக்கலாம், அவள் செய்த குற்றத்துக்காய் தண்டிக்கலாம்,
ஆனால் திருத்த முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளங்களை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது குடும்பங்களிலே வேத வசனங்களை வாசித்து ஜெபித்து உடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நடத்தும் பொழுது அந்த பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக வளர்ந்து வருவார்கள். நிச்சயமாகவே அவள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக, சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக நிச்சயமாய் அவள் இருப்பார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீர் நானும் பாருங்க, மூன்றாவது பரிசுத்தமாக நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு என்ன செய்யணும்? நாம் கவனமாக இருக்க வேண்டும். வசனம் சொல்வது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி, உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து 128ஆம் சங்கீதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் குடும்பத்தை உண்டாக்கின நோக்கம் என்ன? அந்த நோக்கத்திற்குள்ளே என்னுடைய குடும்பம் இருக்கிறதா என்பதை இந்த நாளிலே சற்று நாம் நிதானித்து பார்த்து, ஆண்டவரே, நீர் இந்த குடும்பத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், நீர் என்னுடைய குடும்பத்தை, எனக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன், எனக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறேன். ஆகவே உமக்குள்ளாக, உம்முடைய நோக்கத்திற்குள்ளாக என்னுடைய குடும்பம் இருக்கும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி அவருக்காய் காத்திருக்கிற குடும்பமாக, அவரை எதிர்பார்த்திருக்கிற குடும்பமாக, அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் சாட்சிகளாகவும் இருக்கிற குடும்பமாக நம்முடைய குடும்பம் விளங்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். 3 காரியங்களை நாம் வாசித்தோம். குடும்பத்தை கர்த்தர் உண்டாக்கின நோக்கம் என்ன? பரிசுத்த சந்ததியை பெற்றுக்கொள்ளும்படியாக, பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படியாக தேவன் குடும்பத்தை உண்டாக்கினார். 2வது, நம்முடைய சமுதாயத்திற்கு நாம் பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக, நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து நடந்து நாம் உலகத்துக்கு தேவனை காண்பிக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய குடும்பத்தை குறித்து தேவனுக்கு நல்ல நோக்கம் உண்டு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அதாவது உங்களுடைய குடும்பத்தை குறித்து ஒருவேளை நீங்க சாதாரணமாக ஏலி கொண்டிருக்கலாம். ஏதோ நாங்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், ஏதோ நாங்கள் சின்ன வேலை செய்கிறோம், சாப்பிட்றோம், அப்படி எங்களுடைய குடும்பத்தை நடத்துகிறோம். இல்லை இல்லை, தேவன் ஒரு நல்ல நோக்கத்தோடு உங்களுடைய குடும்பத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை அவர் நிச்சயமாய் கட்டி எழுப்புவார், எல்லா நன்மையினாலும் நிரப்புவார், எல்லா ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நிரப்புவார், உங்களை உயர்த்தி கர்த்தர் கனம் பண்ணுவார். நீங்கள் தேவனுடைய நோக்கத்திற்குள்ளாய் திட்டத்துக்குள்ளாய் இருக்கிற குடும்பமாய் இருந்தால் உங்களை சாட்சியாய் நிறுத்தி அற்புதங்களாக அடையாளங்களாக தேசத்தில் சமுதாயத்தில் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடத்துல அப்படி கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போறோம். ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவரை நோக்கி பாருங்க. ஜெபசந்தியோடு கூட கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் வருகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, தேவன் மனிதனை தம்முடைய சாயலாக ஆணும் பெண்ணுமாக நீர் உண்டாக்கினீர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதனை உண்டாக்கும் பொழுது அவனை குறித்ததான ஒரு நல்ல நோக்கம் இருந்தது. அவனுக்கு ஒரு துணையை தந்து இவர்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும், இவர்கள் உம்முடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வர வேண்டும், உம்மோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்பினி இந்த குடும்பத்தை, முதல் குடும்பத்தை நீர் உண்டாக்கினீர். ஆண்டவரே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வார்த்தையின் மூலமாக நீர் ஒவ்வொருவோடு கூட இடைப்பட்டிருக்கிறீர், நீர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. குடும்பத்தை தேவன் உண்டாக்கினதான நோக்கத்தை அறிந்து உமோடு இணைந்து செயல்பட பரிசுத்த ஆவியான தேவன் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி உம்முடைய சாயலாக தாமே நாளுக்கு நாள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உருவாகி
உடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வர உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி உம்முடைய சிந்தையினால நிரப்புங்க. வேத வார்த்தையினால உள்ளத்தை நிரப்புங்க, சிந்தையை நிரப்புங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரையா. உமக்கு பிரியமாய் குடும்பத்தை கட்டி எழுப்ப, பிள்ளைகளை உமக்குள்ளாக வளர்க்க நடத்த, நாங்கள் ஆண்டவரே சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்க, குடும்பமாகிய நாங்கள் ஆண்டவரே, சபையாகிய நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்க, ஆண்டவரே சமுதாயத்திற்கு நாங்கள் பாதுகாப்பாய் இருக்க கர்த்தருடைய கரங்களை எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரங்களை எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் கரங்களுக்குள்ளாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, குடும்பங்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும், எல்லா பிசாசுடைய கிரியைகளையும், எல்லா பிரிவினின் ஆவிகளையும், ஆண்டவரை கர்த்தா எதிராய் செயல்படுகிற எல்லா விதமான பொல்லாத கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து நான் அப்புறப்படுத்துகிறேன். ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். குடும்பத்தை நீங்க உங்களுடைய அன்பினால இணைத்து, உங்களுடைய வார்த்தையினால கட்டி எழுப்பி, ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிற குடும்பங்களாய் விளங்க எங்கள் தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பம் உமக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டதான குடும்பமாய் இருக்க, உமையை சேவிக்க, பக்தியுள்ள சந்ததியை ஆண்டவர் கர்த்தா உருவாக்க, ஆண்டவர் கர்த்தாவை உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். பரிசுத்த ஜீவியம் செய்ய, ஆண்டவரை கர்த்தாவுடைய நடத்துதல், ஆண்டு நடத்தல் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். இந்த சமயத்தில் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் எல்லா கனத்தையும் மகிமையையும் துதியையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும். யாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோடு கூட ஜெபத்தை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களுடைய குடும்பத்தை குறித்து ஒரு நல்ல நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய சமூகத்துக்குள்ளே குடும்பமாய் நாம் காத்திருப்போம். அவருக்காக நாம் எதிர்பார்த்திருப்போம். அவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக நம்முடைய குடும்பம் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் சாட்சிகளாகவும் வாழ்ந்திருக்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.